பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்துக்கிறேன். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ளாகிய தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுறார். அதாவது என்ன விஷயம்னா, ஆண்டவர் இடத்துல அன்பு கூற பிள்ளைகளுக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குதாமா. எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள் இருக்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்குமாமா. யாருப்பா அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட பிள்ளைகள்? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இந்த உலகத்துல எல்லாருமே கிறிஸ்டியன்ஸ் கிடையாது, எல்லாருமே கிறிஸ்துவை உடையவர்கள் கிடையாது. ஆனா கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, இயேசுவை பின்பற்றவங்க கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுலயும் இயேசுக்காக வாழ்றவங்க கொஞ்சம் பேரு, அதுலயும் ஆண்டவருக்காக வாழ்ந்து பரிசுத்தமா இருந்து பரலோகம் போகணும்னு ஆசைப்படுறவங்க, ஆத்ம ரட்சிப்பு பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அதுல நீங்க ஒரு ஆளா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்கணும் ஆண்டவர் சொல்ற. ஏன்னா அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் நடக்குமாமா. அதுவும் நீங்க தேவனிடத்துல அன்பு கூறதுனால தான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நல்லதே நடக்கும் நம்புங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்லது நடக்கும். விசுவாசிச்சீங்கன்னா ஆமென் போட்டுக்கோங்க. இதே போல செய்தி உங்களுக்கு ஆவிக்குரிய வசனங்கள் வேணும்னா மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். காட் பிளஸ் யூ.